சிறுவயது முதல் தமிழ் நூல்கள் மீது மிகுந்த பற்று ஆர்வமுடையவன். இப்பொழுது நிறைய நூல்களை பயில சிறிது அவகாசம் காலம் கிடைத்துள்ளது. இதில் நான் படித்து மிகவும் வியந்த ஆர்வம் என்னை மிகுந்த ஆர்வம் மிக்கதாக மாற்றிய இந்த சைவ நூல் வினாடி வினா திருவாவடுதுறை ஆதினார் பக்தரால் எழுதப்பட்டுள்ளது. அதில் ஜீவன் முக்தர் என்ற இந்த தலைப்பு மிகவும் ஈர்த்து உள்ளது. அதை பற்றி பேச மிகவும் விரும்புகின்றேன். படித்ததில் வியந்தது. இதில் ஜீவன் முக்தர் என்றால் என்ன, இந்த அனுபவம் யாருக்கு ஒன்றிற்கே உரியவர் என்று கூறுகிறார்கள். சிவானந்த அனுபவம் உடையவர்களை தான் நாம் அப்படி கூறுகின்றோம். ஜீவன் முக்தர் என்று கூறுகிறோம். ஜீவன் முக்தரின் வேறு பெயர் என்ன என்று கேட்டால் சிவஞானிகள் அணைந்தோர். சிவானந்தம் நுகர்ந்த ஆனந்த நித்திரையில் இருப்பவர் யார் என்றால் ஜீவன் முக்தர்கள். ஆமை போல இடர் வருவதற்கு முன்பே ஐம்புலன்களையும் அடக்கக்கூடியவர்கள் அடங்கி இருப்பவர்கள் யார் என்று கேட்டால் சிவஞானிகள் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பிரபஞ்ச பதார்த்தங்களை பாராமல் பரமே பார்த்திருப்பவர் யார் என்றால் சிவஞானியர்கள். இன்மையிலே சிவஞானம் நன்மை பெற்று வியாபகமுற்றவர் யார் என்று கேட்டால் ஜீவன் முக்தர்கள். இது உங்களுக்கு புரிகிறதா? அடுத்தது உள்ளும் புறமும் சிவமாகவே காண்பவர் யார்? எல்லாவற்றையும் சிவம் என்றால் சிவபெருமான் எம்பெருமான் இறைவனையே எல்லாவற்றிலும் இறைவற்றையே காண்பது சிவஞானியர்கள். மேலும் ஜீவன் முக்தர்கள் எதிலும் விருப்பின்றி இருக்க காரணம் என்று கேட்டால் எல்லாவற்றையும் சிவபெருமானாக கருதுகிறார்கள், காண்கிறார்கள். ஜீவன் முக்தர்களின் பிரார்த்தன வினை எப்படி கழியும் என்றால் உடல் ஊழாய் கழியும் என்று கூறுகிறார்கள். பரமுக்தி இன்பத்தை இன்மையிலே பெறுபவர்கள் யார்? சிவஞானியர்கள். குருவின் துணையால் ஞான நிட்டை கைகூடியவர் யார் என்று கேட்டால் இவர்களும் ஜீவன் முக்தர்களே. எல்லளவு செய்த தானம் பனையளவு பலனை தருவது எப்பொழுது? நீங்கள் ஒரு காலத்தில் சிறிதளவு தானம் செய்தீர்கள் என்றால் அது யாருக்கு? சிவஞானிக்கு தானம் செய்வது. சிவஞானிகளுக்கு உதவி செய்தால் அது பனையளவு பெருமளவு பின்பு சேரும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஓடும் செம்போதும் ஒப்பு நோக்குகிற சமபுத்தியை பண்ணுவோர் யார் என்று கேட்டால் சிவஞானிகள். தூங்குவோன் கையில் பம்பரம் போல ஆசாரம் முதல் பலவற்றையும் தாமே சுழல விடுபவர் யார்? சிவஞானிகள். எங்களில் என் ஞாயிறு என்று இருமான் இருப்பவர் யார் என்று கேட்டால் சிவஞானிகள். இவ்வாறாக முடிகிறது ஜீவன் முக்தர்கள். பிரகிருதி மாயை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். மிக மிக அழகாக உள்ளது படிப்பதற்கு. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.